மெயினா மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசி லக்னத்திலே குரு இருக்காது. ரெண்டாவது பாக்யஸ்தானத்துல இந்த கிரகணம் ஏற்படும். பாக்யஸ்தானத்துல கிரகணம் ஏற்பட்டால் பொதுவா வீட்டுல மூதாதையர்கள் சொத்துல பிரச்சனை வரும். மூளை சம்பந்தப்பட்டது, போன் சம்பந்தப்பட்டது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இதெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த டைம் பீரியட் மெயினா பிப்ரவரி 18 கொஞ்சம் 17ஆம் தேதியிலிருந்து +or-10 days +2 months அதுக்கப்புறம் இதுல மெயினா இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது மிதுன ராசினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுல 2 பாதங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்ததா மிதுன ராசி நேயர்கள் சார், இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? மெயினா மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசி லக்னத்திலே குரு இருக்காது. ரெண்டாவது பாக்யஸ்தானத்துல இந்த கிரகணம் ஏற்படுறது. பாக்யஸ்தானத்துல கிரகணம் ஏற்பட்டால் பொதுவா வீட்டுல மூதாதையர்கள் சொத்துல பிரச்சனை வரும். ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். மெயினா அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். லாங் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோவில், பூஜை, புனஸ்காரம், கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கும் போது தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்படும். ஹெல்த்து தான் மெயினாக பார்த்துக்கணும். மெயினாக மூளை சம்மந்தப்பட்டது, போன் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இதெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த டைம் பீரியட் மெயினாக பிப்ரவரி 18 கொஞ்சம் 17ஆம் தேதியிலிருந்து +or-10 days +2 months அதுக்கப்புறம் இதில் மெயினாக இருக்கணும். ஒருவேளை பையன் ஃபாரினில் இருக்கான், அப்ராடில் இருக்கான்னா அவருக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றது, இல்லை அப்பா அங்கேயார் அப்ராடில் இருக்காருன்னா அவருக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூ வர்றது, மூதாதையர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வர்றது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம், ஒரு ரிப்போர்ட் பண்ண போகிறோம்னா வேலைகள் நமக்கு ஏற்று விழுகிறது, வேலையே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறது. இதெல்லாம் ஒரு விதமான நெகட்டிவ் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பலன்கள். ஆனால் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளாக வராது. வருமுன் காப்போங்கிற மாதிரி பெரிய கட்டினா சின்ன கட்டி, பெரிய அடினா சின்ன அடி. ஆனால் இதோடைய எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது 3 நட்சத்திரங்கள்லையுமே மிதுனம் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது மிதுன ராசினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதில் 2 பாதங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதோடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் நடக்குதுன்னா திரிகோணம், ஜென்மம், அனுஜன்மம், திரிஜன்மம், இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறதுனால பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுடைய வீட்டில் ஒரு சில விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் காதுக்கு கேட்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் விளையாட்டை காட்டும். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது, இரவு நேரத்தில் பிரயாணம் செய்யும்போது, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பஸ்லலாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே, அதாவது மிதுனம்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி இருக்கும் சார், நல்லா இருக்குமான்னு கேட்டேன். பட் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுதா அப்படின்னா. ஓகே, இல்லை இந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னா என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு கை கொடுக்கும்? மெயினாக மிதுனராசி நண்பர்களுக்கு மெயினாக குலதெய்வ வழிபாடு தான்மா. ஓகே, 18ஆம் தேதி காலையில் நீங்கள் குலதெய்வத்தை போய் நேரில் பாட்டு வந்தாலும் சரி, இல்லையா அந்த சுவாமி ஃபோட்டோ இருந்தால் வீட்டில் நீங்கள் அந்த டேட்டுக்கு உபவாசம் பண்ணி, உபவாசம்ங்கிறது விரதம் இருந்து காலையில் நைட்டு லிக்விட் ஃபுட்ஸ் எடுத்துக்கங்க, மத்தியானம் சாப்பிடாதீங்க. அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பாக்யஸ்தானமும் உங்களுடைய லாபஸ்தானமும் ஆக்டிவ்லாம் இருக்கணும். எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாதுன்னா அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானமும் வீக் ஆகணும். கெட்டவன் கெட்டாதான் நமக்கு ராஜயோகம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி கெட்டவன் கெடணும் அப்படின்னா அதுக்கு பவர் எங்கேருந்து வரும்னா நீங்கள் உபவாசம் செய்யும் பொழுது, விரதம் இருக்கும்போது, சாப்பிடாமல் பட்னி இருக்கும்போது நடக்கும். எந்த ஃபுல்லாக அதாவது இப்போ நான் கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க, அவங்க பட்னி இருக்க முடியாது. பெரியவங்க இருக்காங்க, பிபி சுகர் இருக்காங்க, முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா ரைஸ் சாப்பிடக்கூடாது. வாட் எவர் ஸ்டேபிள் ஃபுட்டு. அதனால உடனே சப்பாத்தி 10 சப்பாத்தி இறக்கக்கூடாது. புரியுதா? அதனால நீங்கள் அதில் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். காலையில் நைட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், மத்தியானம் சாப்பிடவே வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதாவது கெட்ட விஷயங்கள் நமக்கு நடக்காம தள்ளி போகும். சம்டைம்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ இதெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கும் இல்லையா? குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது. 2 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வெளியே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ 2 பொட்டணம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, சூப்பராக செட் ஆகும். ஸோ மிதுனத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாவே சூப்பராக செட் ஆகும். ஓகே, இந்த சூரிய கிரகணம் டைம்ல அவங்க எந்த நல்ல விஷயங்களையும் எடுத்து நடத்தக்கூடாதான்னு சொல்றதோட அது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இவங்க போனாங்கன்னாவே பிரச்சனை வரும்னு சொல்றேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சார், ஒரு கோவில் கட்டுறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் அன்னதானம் என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானம் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு உடம்பு சரியாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. சாப்பிட்டு அது சரியாகலன்னு சொல்லி அப்ப என்னன்னா அது எதனால நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி விஷயம் அவங்களால நடந்ததுங்கிற மாதிரி போயிடும். அப்ப இவங்க தலைமையில பண்ணாம மத்தவங்க மூலியமா பண்ணி வைக்கிறது. இப்போ உங்க ஒய்ஃபோட சார்ட் நல்லா இருக்கு, உங்க ஒய்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள் தனுசுல பிறந்திருக்காங்க, இல்லை கண்ணியில பிறந்திருக்காங்க, மேஷத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்க கையில பணம் கொடுத்து கொடுக்க வச்சோன்னா அந்த தானம் நமக்கு நல்லதான் நடக்கும். நீங்க நேரடியா பண்ண வேணாம்னு சொல்ல வரேன், உங்க பணம் தான். ஆனா அது இன்னொருத்தர் மூலியமா போகும்போது அவங்க ஹேண்ட் அவங்க 6வது டச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது.
நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டா ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் ஏங்குது. ஆனா வந்து நீங்க இதுக்கு முன்னதாவே உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ட சந்திப்பாங்க. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பவ்யாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்ருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்ருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது, அதுக்குள்ள ஃபுல்லாக எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கருப்பாக அப்படியே வெளியே வரும். அப்போ வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேலே அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமா மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளோ அளவுக்கு ஒரு சாயாகிரகத்தில் மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்போ நடக்க போகிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டதான் ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த 3 மாதம். சாலிடாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களாக இருக்கலாம், கண்டங்களாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினாக அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா மெயினாக. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லையும் பிரதிபலிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிசிலியில் மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல. சிசிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அடுத்த 3 மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.